வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடன் ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் நல்லுறவுகளை மேம்படுத்துவதில் போர்ச்சுகல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ரசாயன உரங்களால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு இயற்கை உரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் 6,60,00,000 மகளிர் பயன்பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 4 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய யூனியன் மற்றும் லூசோபோன் நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவுகளை மேம்படுத்துவதில் போர்ச்சுகல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். போர்ச்சுகல் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு லிஸ்பனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டின் உயரிய விருதான சிட்டி கீ ஆஃப் ஆனர் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர், வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு மத்திய அரசு தீவிரமாக பாடுபட்டு வருகிறது என்று கூறினார். அதை நோக்கிய பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் ஐரோப்பிய நாடுகளுடனான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்டு வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். ரசாயன உரங்களால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு இயற்கை உரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நந்தூர்பாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ரசாயன உரங்களால் மனித ஆரோக்கியம் மட்டுமல்லாது பூமியும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தேசிய இயற்கை சாகுபடி திட்டத்தை தொடங்கி அதற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கிராமங்களை தன்னிறைவு அடையச் செய்யும் நோக்கில் பல்வேறு திட்டங்கள் வேளாண் துறையால் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து கிராமங்களும் வறுமையின் பிடியிலிருந்து விடுபடுவதை உறுதி செய்ய மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது 6 நாள் ஐரோப்பிய பயணத்தின் முதல் கட்டமாக நேற்று லண்டன் சென்றடைந்தார். பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு விக்ரம் துரைசாமி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ஹீத்ரூ விமான நிலையத்தில் வரவேற்றதாக நிதியமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நிதியமைச்சர் தொடர்ந்து இந்தியா பிரிட்டன் அமைச்சர்கள் நிலையிலான பொருளாதாரம் தொடர்பான 13வது சுற்று பேச்சுவார்த்தையிலும் பங்கேற்கிறார். நாட்டின் கடல்சார் துறை புதிய உயரத்தை எட்டியிருப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் நேற்று அதிநவீன இயந்திரங்களை அறிமுகப்படுத்தி அவர் உரையாற்றினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு துறைகளில் தற்சார்பு நிலையை அடைவதற்கான இலக்கை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அந்த வகையில் கொச்சி கப்பல் கட்டும் தளம் தற்சார்பை நோக்கி வேகமாக முன்னேறிக் கொண்டிருப்பதாகவும் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு, கடல்சார் பணிகளை வடிவமைக்கும் திறன் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். பசுமை கடல்சார் பயணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த முயற்சிகள் உலகளாவிய பசுமை கடல்சார் இயக்கத்தை வழிநடத்துவதற்கான இந்தியாவின் முயற்சிகளை அடையாளம் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் தமது சமூக வலைதள பதிவில் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ள நிலையில் இந்த விலை உயர்வு ஏற்புடையதல்ல என குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை கடந்த ஆண்டு முழுவதும் அதிகரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் தமது சமூக வலைதள பதிவில் கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு நிர்ணயம் செய்யும் சவுதி ஒப்பந்த விலை அதிகரித்த போதிலும் இந்தியாவில் குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருந்த நிலையில் 4 ஆண்டுகள் கடந்த பின்னரும் அதுபற்றி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றும் திரு அண்ணாமலை குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் திருத்தச் சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது. வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம், மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம், வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர், வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல், இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல். இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் 6,60,00,000 மகளிர் பயன்பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடன் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்கி தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரை பெருநிறுவனங்கள் அல்லாத நிறுவனங்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. மகளிரை தொழில் முனைவோராக ஊக்குவிக்கும் வகையிலும் முத்ரா கடன்கள் வழங்கப்படுகின்றன. கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான கால அவகாசம் 1 ஆண்டு முதல் 7 ஆண்டுகள் வரை நிர்ணயிக்கப்படுகிறது. 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 6,60,00,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 532 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டு மகளிர் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. பிரதமரின் முத்ரா யோஜனா கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 2000க்கும் மேற்பட்டோருக்கு 73 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திரு பாலு மகிமைராஜ் தெரிவிக்கிறார். முத்ரா லோன் 10 வருஷமா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதியில எங்களுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் மட்டும் சிஷுல 867 பேர் 1.86 கோடியும், கிஷோர்ல 711 பேர் 20.13 கோடியும், தருண்ல 578 பேர் 52.2 கோடியும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. எந்த செக்யூரிட்டியும் இல்லாம வாங்கிக்கிறாங்க. பயன்பெறவங்க சிறு குறு தொழில இருந்து ஒரு நடுத்தர தொழில் வரைக்கும் பயன்பெறாங்க. முத்ரா திட்டத்தின் கீழ் ஒளிப்பதிவு கருவி வாங்கி குறும்படம் எடுத்த பயனாளி தனது குறும்படம் சர்வதேச அளவில் விருதினை பெற்றிருப்பதாக தெரிவிக்கிறார். ஆரம்ப கட்டங்களில் நாங்கள் நிறைய அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பண்ணும்போது எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய தேவைப்படும். செலவினங்கள் அதிகமாகும். அந்த முத்ரா திட்டத்தின் கீழே நான் லோன் பெற்றிருக்கேன். அதன் அடிப்படையில் இன்னைக்கு கேமரா வாங்கி இன்னைக்கு நிறைய சக்சஸ்ஃபுல் ஒரு என்டர்பிரினரா இன்னைக்கு இருந்து வரேன். விழிப்புணர்வு குறும்படங்கள் நிறைய எடுத்துட்டு இருக்கிறோம். திருநங்கைகளுக்காக ஒரு விழிப்புணர்வு படத்தை எடுத்து இன்னைக்கு அந்த படம் சர்வதேச திரைப்பட விழாவில் தமிழக அளவில் ஃபர்ஸ்ட் விருது, அதாவது பெஸ்ட் ஷார்ட் பிலிம்ங்கிற விருதை நாங்க பெற்றிருக்கிறோம். உண்மையிலே முத்ரா திட்டத்தின் கீழே இந்த லோன் எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருவரிச் செய்திகள். பல்வேறு நாடுகளுக்கான வரி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சந்தித்து பேசினார். அமெரிக்கா விதித்துள்ள வரி உயர்வால் பல்வேறு நாடுகளின் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக ரஷ்ய அரசின் செய்தித் தொடர்பாளர் திரு டெமிட்ரி பெஸ்கோவ் குறை கூறியுள்ளார். துபாய் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துணை பிரதமருமான திரு ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் மக்தூம் 2 நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். நீட் தேர்வு குளறுபடிகளை தொடர்ந்து தேசிய தேர்வுகள் முகமைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கல் கருட சேவை விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் என 4 பதக்கங்களுடன் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. பியூனஸ் ஏர்ஸில் நேற்று 5ஆம் நாளில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் நர்மதா நிதின் ராஜு 6வது இடத்தையும் சோனம் முத்தம் மஸ்கர் 8வது இடத்தையும் பிடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 12 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. நேற்றிரவு மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச தீர்மானித்தது. முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 221 ரன் எடுத்தது. 220 ரன் வெற்றி இலக்கோடு பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 9 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடன் ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் நல்லுறவுகளை மேம்படுத்துவதில் போர்ச்சுகல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ரசாயன உரங்களால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு இயற்கை உரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார்.
சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் 6,60,00,000 மகளிர் பயன்பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 4 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.